ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இல்லாமல் இருக்க பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட் ஏன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு தோணுது. பட் ஆனால் நீட்டில் என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே அதே விதமான கல்வி கொடுக்கப்படுதா? உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மருத்துவர் வைஷ்ணவி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். இப்போ திடீர்னு 2 நாளாக செய்தித்தாள்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் படிப்புக்கான இருக்கைகள் நிரப்பப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. அதை உடனடியாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்கு. அது என்ன பிரச்சனை ஆக்சுவலாக? என்னன்னா, இது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் அவங்களா எடுத்துகிட்டு வரல. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதில் நம்ம டோட்டல் ஃபஸ்ட்டு நீட் யூஜி, அது முடிச்ச அப்புறம் நீட் பிஜி, நீட் பிஜி முடிச்சு அவங்கவுங்க தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ எம்எஸ் எம்டி படித்தவங்க இல்லை, இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதணும். அது நீட் யூஜி. எம்பிபிஎஸ் முடிப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஒரு நீட் எழுதணும். ரைட். எம்பிபிஎஸ் படிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் கைனகாலஜிஸ்ட் ஆகணும், இல்லை சர்ஜன், இல்லை மெடிசன் டாக்டர் ஆஃப் எம்டி படிக்கணும், இல்லை வேற ஏதாவது டிகிரி எம்டி எம்எஸ் இந்த மாதிரிலாம் படிக்கணும்னா அதுக்கு ஒரு நீட் எழுதணுமா? அந்த நீட் நீட் பிஜி. ஓ, அதுதான் நீட் பிஜிங்கிறது. சரி, ஓகே. இப்போ இந்த நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிறது நீட் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அது நீட் பிஜி முடிச்சவங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் நீட் எஸ்எஸ்க்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அவங்க அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்ட்ஸ் கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்க, அப்புறம் எம்எஸ்சி படிக்கிறாங்க, அப்புறம் பிஹெச்டி படிக்கிறாங்கல்ல. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி. ஓ சரி. அது கவர்மெண்ட்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் மட்டும்தான் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படி இல்லை படிக்க முடியுமா? அப்படி இல்லை. இது யார் வேணா படிக்கலாம். ஐ மீன் பிரைவேட்ல படிச்சவங்களும் படிக்கலாம், கவர்மெண்ட்ல பிரைவேட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் படிக்கலாம். கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் நான் சர்வீஸ்னு சொல்வோம். பிரைவேட் பிராக்டிஸ். ஓ, பிரைவேட்ல பண்றது பிராக்டிஸ். பிரைவேட் மருத்துவமனையில. கவர்மெண்ட்ல இருக்கிறது தான் சர்வீஸ். டாக்டர்ஸ் லாயர்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணுவோம். அதுல பிரைவேட்ல பண்றது பிராக்டிஸ். ஓகே. கவர்மெண்ட்ல நம்ம மக்களுக்காக பண்றோம். கவர்மெண்ட் பண்ண வேண்டிய சர்வீஸ் நம்ம டாக்டர்ஸ் பண்றோன்றதுனால அது சர்வீஸ்னு சொல்வோம். ஓகே ஓகே. ஸோ அப்படி வரும். இப்போ 2016 இந்த நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு எக்ஸாம் வைக்கும். அந்த எக்ஸாம் வச்சு தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸை உள்ளே எடுப்பாங்க. சரி. அதுக்கு ஒரு 3 இயர்ஸ் படிக்கணும். எம்டி எம்சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிகிரி வரும். சர்ஜன் ஆகணும், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி ஆகணும்னா எம்சிஹெச் படிக்கணும். டாக்டரேட் ஆஃப் மெடிசன் ஆகணும்னா டிஎம். சரி. ஸோ இது இப்படியே இருக்கு. 2016 தான் நீட் உள்ள வருது. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உள்ள வரும்போது ஆல் இண்டியா கோட்டா தான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாலாம் எதுவும் இல்லை. சரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அப்பீல் பண்ணி அவங்க 2020 ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம 50% இன் சர்வீஸ் டாக்டர்ஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50% கூட அப்படி இப்படின்னு 2023 வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்கு போல். 23-24 என்ன இருக்குது, அவங்க 50% கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் பர்சன்டேஜ் 50. அந்த இப்போ 100 மார்க்கில் 50 மார்க் எடுத்தால் தான் அவங்க பாஸ். ஓஹோ. அந்த மாதிரி அவங்க எடுக்கணும். இந்த எக்ஸாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே. சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்ற போது அட் த சேம் டைம் இன்னொன்று இந்த நீட் எக்ஸாமோட பேட்டர்னே எப்படின்னா, நம்ம படிக்கிற இப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாம்லாம் எழுதுறோம், ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி யார் படித்தாலும் அவ்வளோதான். அதில் எந்த ட்விஸ்ட் எதுவும் இருக்காது, பெருசாக அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி எம்சிக்யூ எக்ஸாமினேஷன், நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். ஓஹோ. ஸோ அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப கொஸ்டினே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக அதோட ஆன்சர் ஈஸியாக கூட இருக்கும். பட் ஆனால் அந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம்.
ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸாமில் டாக்டர்ஸ் குவாலிஃபை ஆகலைன்னா அவங்க குவாலிஃபைடே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? புரியுது. அவங்க அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் அவங்க லைஃப் அதில் போட்டிருக்கும் போது அவங்களுக்குன்னு இருக்கிற டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால சொல்கிறேன். இந்த எக்ஸாமில் 2023-24 ஒரு மொத்த சீட் இருக்கிறது வந்து 438. ஓகே, 438 சீட் இருக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட். அதில் 50% 219 ஸ்டேட் கவர்மெண்ட், மிச்சட்டு இருக்க 219 ஆல் இண்டியா கோட்டா. அதில் 2023 50% கட் ஆஃப் எடுக்காதவங்க அப்படின்னு போயிருக்காங்க. அது ஒரு 145. சரி, 145 சீட் வந்து நமக்கு இல்லை அந்த 219. அதாவது கட் ஆஃப் மார்க் வரல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அப்பீல் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கட் ஆஃப் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த சீட்ஸும் நம்ம தமிழ்நாடு டாக்டர்ஸ் தான் போயிருக்காங்க. நாட் ராங். நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஒரு 119 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கும் கட் ஆஃப் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி என்ன இருந்திருக்கு, 151 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. லைக் 68 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. சரி, 50% எடுத்திருக்கவங்க வந்து 68 டாக்டர்ஸ் 58% எடுத்திருக்காங்க. 50% எடுத்திருக்காங்க. மிச்சம் இருக்க 151 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்க பட்சத்தில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அப்பீல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அது எங்களுக்கு வேணுன்ற மாதிரி கட் ஆஃப் கம்மி பண்ணணுன்ற மாதிரி. இல்லை சாரி, ஸ்டேட் கவர்மெண்ட் போடல, ப்ரைவேட் காலேஜ் டாக்டர்ஸ் போட்டிருக்காங்க. ப்ரைவேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ். ஏன்னா இந்த 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, மிச்சம் இருக்க 50% வந்து ப்ரைவேட் இருக்க டாக்டர்ஸ்க்கும் அண்ட் அதர் ஸ்டேட் டாக்டர்ஸ். சரி, அப்போது இந்த ப்ரைவேட்டில் இருக்க டாக்டர்ஸ் அவங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும்ல அப்படின்னு நினச்சா அவங்க அப்பீல் பண்ணியிருக்க போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த தள்ளி வந்திருக்கு அந்த டேட்ஸ், அந்த வேர்டிக்டோட டேட் வந்து தள்ளி போயிருக்கு. மே 29th நம்ம டிஎன் சார்பில் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஓகே 151 சீட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. we are ready to give அப்படின்னு சொல்லி. அதாவது உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றங்கிறது இங்கே இருக்கு. சுப்ரீம் கோர்ட். நோ, உயர்நீதிமன்றம்னா சென்னையில் உள்ளது, உச்சநீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட். இல்லை, இங்கே நம்ம சென்னையில் இருக்க கோர்ட்டில் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எனக்கு தெரியல அவங்களுக்கு அதனோட இம்பாக்ட் தெரியலையா, இல்லை அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால டாக்டர்ஸ் சைட்லேருந்து, ஏன்னா ஐஎம்ஏலாம் இதுக்கு ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. 151 சீட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நமக்கு இருக்கிற கோட்டாவை நம்ம எதுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாலுமே கூட அவங்க ஒருவேளை ஒரு 50% எடுத்த டாக்டர்ஸ் இல்லைன்னா அவங்க கட் ஆஃப் கம்மி தானே பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம கிட்ட இருக்க கோட்டாவை நம்மளே கம்மி பண்ணிட்டு நம்ம டாக்டர்ஸே உள்ள விடலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுனால மறுபடியும் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி 27th of July, ஆமாம் 28th of July மறுபடியும் என்ன இருக்குது, ஜட்ஜ் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கார். நம்ம லாயர் அவங்க அப்பியர் ஆகலை, சீக்கிரம் வரலன்றதுனால நீங்கள் ஆல்ரெடி அதான் வேணான்னு சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதுக்கு அப்பீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக அந்த சீட்ஸை வந்து ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா சீட்ஸ் போக அந்த 50% எடுத்த டாக்டர்ஸ்க்கு போக மிச்சம் ஏதாவது சீட் இருந்ததுன்னா அதில் வேணால் 50% நாங்கள் கட் ஆஃப் குறைக்கிற பட்சத்தில் 50% கொடுக்குறோம். ஓஹோ. ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வின்னுன்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஓஹோ, சரி. இதை தான் அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தோணுது. ஸோ இதுதான் சினாரியோ. ஓஹோ, சரி. இப்போ ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த நீட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய வந்து மருத்துவத்துறையில் வந்து மருத்துவ படிப்பில் வந்து நிறைய குழப்பங்கள் வந்து உருவாகிருக்கு. இப்போ ஒரு டாக்டர்ஸே வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுல கூட இன்றைக்கி வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இந்த நீட்டு கொண்டு வர்றதோட நோக்கம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு வாதம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அப்படி தான் தோணும். ஏன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த நீட் கோச்சிங்க்கு போகிற அளவுக்கான வசதி வாய்ப்போ இல்லை ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ இல்லாமல் இருக்க பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட் ஏன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு தோணுது. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வந்து நீட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றது பார்க்க போனால் கேப்டேஷன் ஃபீஸ் நிறைய இருந்திருக்கு. ஓகே. இப்போ கட் ஆஃப் இவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்க பட்சத்தில் லீஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஹையஸ்ட் கேப்டேஷன் ஃபீஸ் கொடுத்து டாக்டர் ஆகலாம்.
நீட் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி. பட் ஆனால் நீட்டில் என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே அதே விதமான கல்வி கொடுக்கப்படுதா, நீட் டிரான்ஸ்பரன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் கொஷின் மார்க். இல்லை, இப்போ நீங்கள் கிராமத்தில் படிக்கிற ஒரு பையனும் சென்னை மாதிரி நகரத்தில் படிக்கிற ஒரு பையனும் ஒரே மாதிரியான நாலேஜில் எப்படி இருப்பாங்க? இருக்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனால் அந்த நியூட் தேர்வுங்கிறது 2 பேருக்கும் ஒன்னாவில் இருக்கு. ஆமாம், அது தப்பு தானே, அது நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் நீட் வரதுக்கு முன்னாடி இப்போ நீட் வரதுக்கு முன்னாடி கேபிட்டேஷன் ஃபீஸ் நிறைய இருந்தது. நீட் வந்ததுக்கப்புறம் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் கிட்ட அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓஹோ. அதாவது என்னன்னா, நீட் வர்றதுக்கு முன்னாடி தனியார் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் பணம் கொள்ளையடிச்சாங்க. இப்போ அந்த கொள்ளையை நீட் கோச்சிங் சென்டர் அடிக்குதுங்கிறீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா இன்னொன்று, நம்ம நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கூட அவைலபிள் இல்லை. ஆமாம், கிடையாது. அப்படி பார்க்குற பட்சத்தில் இது நியாயமாகவே இது இல்லைல்ல. இப்போ எல்லாருக்கும் பென்சில் கொடுத்துட்டு நீ எழுதுன்னு சொல்கிறதுக்கும், ஒருத்தருக்கு பென்சில் ஒருத்தருக்கு பேனா கொடுத்துட்டு எல்லாரையும் பேனாவில் எழுதுற மாதிரியே எழுதுன்னு சொல்கிற மாதிரில இருக்குது. புரியுது. இப்போ நீட்டுங்கிறது வந்து மருத்துவ கல்வியை தரம் உயர்த்துறது அப்படிங்கிறாங்க. இது தரம் உயர்த்துற வேலையா இல்லை வந்து வியாபாரமா? தரம் உயர்த்துறதுனா ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? நல்லா அவங்க படிச்சுட்டு வரும்போது அவங்க நாலேஜாக இருக்கணும், உடற்கூறியல் குறித்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு டாக்டருக்கு? நாலேஜ். ஆனால் ஹியூமனிட்டி இருக்கணும், அந்த எம்பத்தி இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும் இல்லையா? இதுதானே ரொம்ப முக்கியம். ஒரு யார் வேணா என்ன வேணா படிக்கலாம். இப்போ நீ தான் அதை படிக்க முடியும், நீ தான் அதை படிக்க முடியும் நம்மளால யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்கவுங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்சியல் சிச்சுவேஷன் தான் அதை தீர்மானிக்கும். யாரையுமே நீ இது படிக்க முடியாது, யூஆர் வொர்த்லெஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. கரெக்ட். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னா ஒரு எப்படியும் அந்த புக்கில் இருக்கிறது தான் எல்லாரும் படிக்க போகிறோம். ஆமாம், அதை உட்காந்து சின்சியராக யார் படித்தாலும் தே கேன் டூ இட். பட் அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, அந்த மனிதாபிமானம் இருக்கா? அந்த நீங்கள் நிஜமாவே அந்த குவாலிட்டியை உயர்த்தணும்னா டெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூகே எக்ஸாம்லாம் 2 எக்ஸாம் நடக்கும், ஃப்ளாப் 1 ஃப்ளாப் 2. ஃப்ளாப் 1ல ரிட்டன் எக்ஸாம். ஃப்ளாப் 2ல என்ன நடக்கும்னா அவங்க ஒரு ஃபேக் ஆக்டர்ஸை வச்சு ஃபேக் ஹாஸ்பிட்டல் சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம டைரெக்டாக அந்த பேஷண்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்படி ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ ஊசி அவங்க நடிப்பாங்க இல்லையா, எனக்கு ஊசினா பயம் அப்படின்னா நீ ஊசி போட்டு தான் ஆகணும், போடு அப்படி, இதுதான் உனக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட இந்த இல்லைப்பா இது உனக்கு போட்டால் தான் நல்லது, லைட்டாக தான் வலிக்கும், உனக்கு பார்த்து போடுறேன்னு அந்த எம்பத்தியோட பேசணும். ஸோ அவங்க அதை அசஸ் பண்ணுவாங்க. இப்போ எதில் தரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது போல் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கும் போது தான் தரம் வந்து உயரும். அது இல்லாமல் நம்ம இப்போ இந்த எக்ஸாமில் கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்கு புரியாத மாதிரி பண்ணி அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் போனால் தான் அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்டே உனக்கு பண்ணிக்க முடியுன்ற ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் லீக்குன்னு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை போராட வச்சு இதனால் தரம் உயருமா? உயராது. இப்போ நான் இன்னொரு கேள்வி அதில் வருது. என்ன வருதுன்னா, இதுக்கு முன்னாடி படித்தவங்க, நீட்டுக்கு முன்னாடி படித்த மருத்துவர்கள் படித்த சிலபஸ் இருக்குல்ல, அதுவுக்கும் இப்போ நீட்டு எழுதிட்டு டாக்டர்ஸாக படிக்க போகிறாங்கல்ல பிள்ளைகள், இவங்க படிக்கும்போதும் சிலபஸ் வித்தியாசம் இருக்கா? சிலபஸில் பெரிய வித்தியாசம் இல்லைண்ணா. ஏன்னா ரிசர்ச் வந்து போயிட்டே இருக்கும், அந்த ரிசர்ச் அப்டேட் ஆகும். அந்த நீட் எக்ஸாம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அப்டேட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு 30 years பிஃபோர் டாக்டர் ஆகிருக்கிறவங்களும் இப்போ இந்த வருஷம் டாக்டர் ஆகிருக்கிறவங்களும் அந்த அப்டேஷன் அவங்களுக்கு 2 பேருக்குமே இருக்கணும். அவங்களும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, இவங்க ஒரு 30 வருஷம் ஆனாலும் இவங்களும் படிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிலபஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. இவங்க வந்து யார் கண்டினியூஸாக உட்காந்து படிக்க முடியுதுன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீட் வச்சுருக்காங்களோ இல்லை, அதனால தரம் உயர போகிறது இல்லை. அதுதான், இதுதான் அவங்களோட கோலாக இருக்குமோன்னு தோணுது அந்த எக்ஸாம் பார்க்கும்போது. ஓஹோ. அப்போ யாருக்கெல்லாம் வந்து கோச்சிங் சென்டரில் பணம் கட்ட முடியுதோ, பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கான படிப்பாக எம்பிபிஎஸ் மாறி அந்த இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிற ரேட் வந்து ரொம்ப கம்மி. செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் தான் பாஸ் ஆவாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணணும். அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்கள ஒரு வருஷம் சும்மா உட்கார அலோவ் பண்ணணும். இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அந்த ஆன்சர் இருக்குது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், பணக்காரங்களுக்கான படிப்பாக எம்பிபிஎஸ் மாறி போயிடுச்சா? திறமையாளர்களுக்கான படிப்பாக இருந்தது வந்து இப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், கோச்சிங் சென்டரில் போய் பணம் கட்டி அந்த பணக்காரர்களுக்கு நீட்டுன்னு வரும்போது பணக்காரர்களுக்கு மட்டும்னா முன்னாடியும் அப்படி தானே இருந்தது.
ஐம் நாட் சப்போர்ட்டிங் நீட், ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஆர் அப்போசிங். பட் ஆனால் முன்னாடியும் அப்படி தானே இருந்ததுன்ற கேள்வி ஒன்று வருது இல்லை. நம்ம இல்லை முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா +2ல என்ன மார்க் வாங்குறாங்க அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணால் யூ கேன் கெட் சீட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, அதை கேன்சல் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தது. ஏஐபிஎம்டின்னு ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல் என்ட்ரன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்டேட் போர்டில் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் ஆன் +2 மார்க் தான் இருந்தது. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் 500 மார்க்குக்கு 590 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிது. புரியுதுங்களா? இப்போ வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை. அவன் நீட் எழுதணுங்கிறான். அவன் நீட் எழுதணும்னா அவன் படித்தது வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். இப்போ அவன் நீட் கோச்சிங் போனால் மட்டும்தான் நீட் எழுத முடியும். ஏன்னா அவன் படிக்கிற சிலபஸே இதில் வரப்போகிறது இல்லை. புரியுதுங்களா? மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி வந்து மத்திய அரசு கல்வியில் தான் அது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 30 இயர்ஸ் முன்னாடி முடித்த டாக்டர்ஸ் மேபி இந்த நீட் எக்ஸாம் எழுத வச்சா எத்தனை பேர் அதில் குவாலிஃபை ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை, ஆக மாட்டாங்க ஒருத்தர் கூட. காரணம் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த எக்ஸாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் தரம் உயர்த்துறதுக்குன்னா அவங்க ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே பேனா கொடுத்துட்டு எக்ஸாம் வச்சா தானே தரம் உயர்த்துறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தரம் அப்படிங்கிறது வந்து மருத்துவ அறிவை தான் அவங்க சோதிக்கணும். இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இல்ல மருத்துவ அறிவை கூட அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே சோதிக்க முடியும். படிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி சோதிப்பீங்க? அந்த +1 +2 மார்க்ஸ் அது வச்சுதான். இப்போ ஒரு பையனால எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாம கிராமத்துல இருக்க பையன் 500க்கு 499 இல்லை 600க்கு 599 எடுக்கிறான், 590 வரைக்கும் எடுக்கிறான்னா இஸ் கேப்பபிள் டு ஸ்டடி. ஆமா, அதுதான் காட்டுது. அதே பையனுக்கு இந்த நீட்டுக்கான சிலபஸை அவனுக்கு அந்த இயர் ஃபுல்லாக கொடுத்து படிக்க வச்சோன்னா ஹில் ஸ்கோர் மார்க். இங்கே நீட் இருக்கா இல்லையான்றது தாண்டி நீட் இருக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய பணம் இருக்கிறவங்களால தான் மெடிசனுக்குள்ளே நிறைய பணம் இருந்தால் மெடிசனுக்குள்ளே போக முடியும்னு ஒன்று இருந்தது. நீட் வந்ததுக்கப்புறம் நீட் எழுதி அதில் குவாலிஃபை ஆனால் நீ நிறைய காசு கொடுத்தா நீ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியுதா? இல்லை, இப்போவும் அதே தான் தங்கச்சி இருக்குது. என்னென்னா நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க 7.5% கவர்மெண்ட் இல்லை. இப்போ நீட்டு நீங்கள் எழுதிட்டீங்க. நீட்டு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 பேர் நீட் எழுதுறாங்க, 1000 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சீட்டு இருக்கிறது 500 சீட்டு தான் கவர்மெண்ட்டில் இருக்குது. அப்போ 500 பேருக்கு தான் நீங்கள் வந்து நீட் பாஸ் பண்ணவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியும். மீதி இருக்கிற 500 பேர் ப்ரைவேட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகணும். அப்படி போகும்போது திரும்பவும் அவன் காசு கேட்குறானே. ஆமாம், திரும்பவும் நீங்கள் வந்து அதில் நல்ல மார்க்கே எடுத்திருந்தா கூட அவங்க சொல்கிற காசு தான் கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆமாம். அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு 2 தடவை 3 தடவை நீட்டு பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்காதவங்களாம் இருக்காங்க. ஆமாம், 10 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எழுதின ஸ்டோரி கூட வந்துச்சு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் அரியலூரில் வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அனிதா, அவங்க வந்து +2ல் வந்து 1200க்கு 1700 சில்லற மார்க் வந்து அவங்க 1170 மார்க் வந்து அவங்க வாங்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணால் வந்து நீட்டை பாஸ் பண்ண முடியல. ஆமாம். காரணம் என்னென்னா அது 1ஆவதுலேருந்து அது படிச்சுட்டு வந்துச்சுல்ல +2 வரைக்கும், அந்த சிலபஸில் இருந்து ஒரு கேள்வி கூட அது கிடையாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அது சின்ன வயசுலேருந்து அதனுடைய மருத்துவ கனவு சிதைகிற போது தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்து அதுக்கு ஏற்படுது. அதாவது இந்த நீட்டுக்கு வந்து படிக்கிற மாணவர்கள் +2ல் வந்து அவங்க நிறைய மதிப்பெண்கள் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் இந்த நீட்டு தேர்வில் கேட்கப்படுகிற கேள்விக்கும் சம்மந்தம் இல்லை. தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பெரிய சப்ஜெக்ட் ரீதியாக நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க படிக்கிற சிலபஸ் வேறு, இவங்க படிக்கிற சிலபஸ் வேறு. ஆனால் அந்த நீட்டில் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாமே சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, அந்த சிலபஸ்லேருந்து தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போது +2ல் வந்து அதிக மார்க் வாங்கினாலும் இந்த நீட்டில் தோற்று போகிறாங்க. அந்த மன உளைச்சலில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது தங்கச்சி? இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தானா? ஸோ பேரண்ட்ஸ்
மெயினாக ம் நம்ம என்னதான் கவர்மெண்ட் மேலே சொன்னாலுமே கூட ம் அந்த வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க மேலே ப்ரெஷர் போடாமல் இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டை ஒரு நாளில் நம்ம மாற்ற முடியாது, ம் ஒரு நாளில் நீட்டை மாற்ற முடியாது, ஒரு நாளில் நம்ம எந்த பெரிய விஷயமே மாற்ற முடியாது, ஒரு நாளில் நம்மளை தான் மாற்றிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தைங்க அவங்கவுங்க பிள்ளைங்க கிட்ட உட்காந்து உனக்கு என்ன வேணும், இது பண்ணுறதுக்கு ஓகேவா, உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும்னு பேசி அந்த மாதிரி இந்த விஷயத்த அணுகுனாங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது குறையும், நடக்காமையும் இருக்கும். புரியுது. மற்றவங்க பேசுறத நினச்சி மற்றவங்க படிச்சுட்டாங்க, மற்றவங்க அப்படி இருக்காங்க, மற்றவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்திருப்பாங்க. இது வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெல்லியில் மிக கடுமையாக போராட்டம் நடத்துனாங்க. நீட் வேணான்னு போராட்டம் நடத்தலை. அவங்க வந்து நீட்டில் வந்து சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நடத்துகிறாங்க. நீட்டால் வந்து கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு 100 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த நீட் என்கிற தேர்வு ஒரு 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 சூதாட்டமாக இருக்குது, ஒரு வியாபாரமாக இருக்குது, இது வந்து ஒரு உயிர் கொள்ளுகிற ஒரு விஷயமா இருக்குன்னு அந்த போராடின மாணவர்களுக்கு தெரியலையா என்ன? நீட் வேணான்னு ஏன் சொல்லலை அவங்க? ஏன்னா இந்த வருஷம் தான் ரீநீட் வச்சாங்க. இந்த வருஷம்ல இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் 21 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எல்லாருக்கும் அந்த கவலை இருந்திருக்கும். அந்த பார்ட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சதுனால அவங்க வெளியில வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்திருக்காது, அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். எப்படி அதை வெளிக்காட்டணும்னு தெரியாம இந்த வருஷம் இப்படி காட்டியிருக்காங்க. ஓஹோ. அப்போ அவங்களுக்கு இன்னொன்னுன்னா இந்த 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்ததுனால அவங்க இதாகலை. அது ரீ எக்ஸாம் வரப்போகுது, மறுபடியும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணி எழுதணும் அப்படின்னு இருக்கிற ப்ரெஷர்லேயே தான் அவங்க நிறைய பேரை அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. இது போல் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிற எதிர்காலத்தில் படிக்க போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு இளம் மருத்துவராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளால சிஸ்டமை மாற்ற முடியாது ஒரு பர்சனாக, நம்மளை தான் மாற்றிக்க முடியும். நம்ம தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள். என்ன நடந்தாலும் நம்ம உயிரை தாண்டி பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை, எதுவாக இருந்தாலும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இன்னொன்று அவ்வளோ சின்ன பசங்களுக்கு எஃப்எம்ஜி பாஸ் பர்சன்டேஜ் அது வேறு மாதிரி இருக்குது. அதில் இவ்வளோ ஏன் நடக்கிறது இல்லைன்னா நாங்கள் 5 வருஷம் அங்கே போயிட்டு அவ்வளோ ஃபேஸ் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவோம். வேறு கல்ச்சர், வேறு கிளைமேட், வேறு மாதிரியான பீப்புள். அங்கே இருக்க டீச்சர்ஸ் வேறு எத்னிசிட்டி தானே, அவங்க நம்மளை எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு வேறு மாதிரி. இன்னொன்று நாங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே இருந்தாலே நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆமாம். ஸோ அதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். ஆனால் இவங்க ரொம்ப 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 சின்ன பிள்ளைங்க, சரி, ஸ்கூல் மட்டும்தான் போயிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லாத பட்சத்தில் அவங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கிட்ட, இந்த டிசிஷன் அவங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கிட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேரண்ட்ஸ் பார்த்துருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த 21 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ரீ எக்ஸாம் தானே. நம்ம மினிஸ்டர் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீ எக்ஸாம் வந்தது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நல்லா படித்து நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இதையே அப்படி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் இருக்கு. நிர்மலா சீதாராமன் வந்து அது மாதிரி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ரீ எக்ஸாம் வருதுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுத வேண்டியதானே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதானே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடுக்கு கிரகப்பிரவேசம் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, நீ இன்னொரு வீடு இதை விட நல்ல வீடு கட்டு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது சரி, அதில் போட்ட எஃபோர்ட்டு காசு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் நல்லா எழுதி நல்லா நான் பாஸ் ஆகிடுவேன், எனக்கு நல்ல மார்க் வரும்னு நிற்கிறப்ப லீக் ஆனது அவங்க தப்பு இல்லை இல்லையா? புரியுது. அது லீக் ஆகி இன்னொரு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னும் போது அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி அதை எப்படி அவங்க அதை நல்லா எடுத்துக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு? புரியுது. இப்போ நான் கேட்குறேன், நீட் வேணுமா வேணாமா? நீட் வேணுமா வேணாமான்ற கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீட் வைக்கிறதுக்கு நம்ம இந்தியா ரெடியாக இருக்கா? எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருச்சா? படிப்பு எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கல. அப்படி கொடுத்து அப்படி எல்லாமே கரெக்டாக பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் வேற மாதிரி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படின்ட்டு தான் இந்த எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒன் நேஷன் ஒன் சிலபஸ் இருக்கா? இல்ல.
அப்படி இருக்கும்போது எப்படி இது கரெக்டாக இருக்கும்? இது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் ஓகே, பட் ஒன் நேஷன் ஒன் சிலபஸ் இருந்தால் தானே இது கரெக்டாக இருக்கும். அது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா, கல்வியாளர்களுக்கு தெரியாதா, அல்லது ஆளுகிற அரசியல்வாதிகளுக்கு அப்படி அது கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு புரியுற பட்சத்தில் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஏன்னா நீட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஒரு எக்ஸாமில் ஒன்றுமே அவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் அந்த எக்ஸாமில் ஸ்டேட் போர்டு எக்ஸாமே தான் நான் சொல்கிறேன், அவ்வளோ மார்க் வாங்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த எக்ஸாம் எழுதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த அந்த படிப்பை கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு. அது சரி. இந்தியா முழுதும் ஒரே மாதிரி படிப்பு இருந்தால் தான் ஒரே மாதிரி தேர்வு வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ண முடியும். ஆமாம். ஆனால் இந்தியா முழுதும் ஒரே மாதிரி படிப்பு இல்லை. மாநிலத்துக்கு மாநிலம் மாறுது. ஸ்டேட் போர்டு படிப்பு வேறையா இருக்கு, சென்ட்ரல் போர்டு. இப்போ எனக்கு இந்த டவுட்டும் ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா இப்போ டிஎன்எம்சி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், கர்நாடகா மெடிக்கல் கவுன்சில், கேரளா மெடிக்கல் கவுன்சில், தனித்தனி மெடிக்கல் கவுன்சில். இதில் வந்து நான் இப்போ டிஎன்எம்சியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன்னா நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், வேற எந்த ஸ்டேட்டுக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நான் அந்த ஸ்டேட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படி இருக்கும்போது இதுவே ஒன்றா இல்லையா? அப்போ எப்படி எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம்? புரியுது. இப்போ டாக்டர் படிப்பு அப்படிங்கிறது என்ன அவ்வளவு வேல்யூவான படிப்பா? அது அவங்கவுங்கள பொறுத்துண்ணா. அவங்கவுங்க அதுக்கு எப்படி இப்போது ஒரு சில இன்ஜினியர்ஸ் எடுத்தோன்னா அவங்க அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய படிப்பு. அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஒரு டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய படிப்பு. எதையுமே நம்ம எப்படி சொல்ல முடியாது எதையாவது இது ரொம்ப பெருசு, இது ரொம்ப கீழேன்னு? இல்லை, படிப்பு என்ன படிக்க போகிற அப்படின்னு மாணவர்களை கேட்டாவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன்னா அது ஒரு கௌரவமானதாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ டாக்டர் படிப்புங்கிறது எந்த வகையில் வந்து மற்ற படிப்பை விட உயர்ந்தது? நம்ம படிப்பை கம்பேரே பண்ண முடியாது இல்லைனா. இப்போ ஒரு விவசாயி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஏமா உண்மை. ஒரு பிளம்பர் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கனெக்ஷன் கொடுக்கலன்னா நமக்கு அன்னைக்கு வேலையே நடக்காது. அது சேம் எல்லா ப்ரொஃபஷனும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. அப்படின்னும் போது டாக்டர்ன்றது நம்ம உயிரோட நமக்கு இருக்க ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துற ஒரு வேலைன்றதுனால அது தனித்துவமா தெரியுது. மற்றபடி எல்லா ப்ரொஃபஷனும் எல்லாமே ஒன்று தான், நம்ம அதை எப்படி அணுகிறோன்றதுல தான் இருக்கு. புரியுது. இப்போ நீட் எக்ஸாம் எழுதி ஒரு பையன் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்சுட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சம்பாதிக்கிற எண்ணம் கூட வருமா, சேவை மனப்பான்மை வருமா? இது நீங்கள் இந்த துறை மருத்துவத்துறை என்பது சேவை மனப்பான்மை இருக்க வேண்டிய ஒரு துறை. மருத்துவமும் கல்வியும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் அந்த படிப்புக்கே ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி ஒரு 50 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி கோச்சிங்லாம் நான் போய் 2-3 வருஷம் கோச்சிங் போய் கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து கஷ்டப்படுத்த வைக்கிறதுல அவன் மட்டும் உட்கார்றதில்ல, நைட்டு தூங்காமல் படுறான்னு சொல்லி அம்மா உட்காந்துருக்கிறது, அப்பா உட்காந்துருக்கிறது, அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, சினிமாவுக்கு கூட போகாமல், வீட்டில் டிவி கூட வச்சுக்காமல், உலகத்தை பற்றின எதை பற்றியும் சிந்திக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கு போய் அவன் படித்து முடித்தான்னா அவனுக்கு சேவை மனப்பான்மை வருமா? இந்த சேவை மனப்பான்மைன்றது அவங்க ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து, ஒரு மனுஷனை பொறுத்து, அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்ற பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த மனப்பான்மை வருதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று ஒன்றுமே லைக் சோஷியோ எக்கனாமிக்கலி லோ ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வந்தால் அவங்க காசுக்காக ஆசைப்படுவாங்கன்னு நம்ம நினைப்போம். அட் சேம் டைம் இப்போ நிறைய காசு இருக்குது, அவங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்கன்னு நினைப்பாங்கன்னா இல்லை, இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப சோஷியலாக நல்ல பணக்காரங்களாக இருக்கவங்க தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்கள விட இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம். நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுமே பெரிய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு எதுவும் இருந்திருக்காது, அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இப்போ யாரும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த உணர்ச்சி அவங்களுக்கு தெரிகிறதுனால அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த சேவை மனப்பான்மை இருக்கும். இன்னொன்று, டாக்டர்ஸ்னால் சேவை மனப்பான்மை இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற சொசைட்டி டாக்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டையோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸையோ கொடுத்தாதான் அந்த சேவை மனப்பான்மையும் வரும்.
அது சரி. இல்லை, அது கொடுக்கறதுனால தானே அந்த படிப்புக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. அதாவது சொசைட்டியில் டாக்டர்ஸுக்கு வந்து வேல்யூ அதிகம் கொடுக்கறது தான், மரியாதை அதிகம் கொடுக்கறதுனால. லாஸ்ட் ஒரு 1 இயர்லேயே நீங்கள் எடுத்து பாருங்க. ம் இப்போ இந்த நீட்ல 21 டாக்டர்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க, நமக்கு இப்போ வெளியே தெரியும்ல. ம் பிஜி பண்ற டாக்டர்ஸ், ம் பிஜி பண்ணிட்டு இருக்க டாக்டர்ஸ் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக் ஆவீங்க. ஓ ஓ நீட் பிஜி எழுதுறது. பிஜி எழுதி முடிச்சுட்டு படிக்கிறவங்க, எழுதி முடிச்சுட்டு படிக்கிறவங்க, அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும் சொசைட்டி. இன்னொன்று டாக்டர்ஸ் மேலே நடக்கிற அசால்ட். நார்த் இந்தியாவில் டாக்டரை நர்ஸை டியூட்டியில் இருந்தவங்கள 15 நிமிஷம் விடாமல் அடிச்சிருக்காங்க கேமராவில். இது வந்து நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்குது. ஓகே. அட் த சேம் டைம் இப்போது எங்கேயாவது இன்ஸ்பெக்ஷன் போனோன்னா இமீடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிட்டு வராங்க. சரி வராங்க, அந்த இன்ஸ்பெக்ஷனில் நம்ம அவங்க கிட்ட சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்குறது கூட இல்லாமல் என்ன குறை இருக்குன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இன்னொன்று, அந்த இன்ஸ்பெக்ஷன் ஏன் ஹாஸ்பிட்டல் வர்றது நான் தப்பு சொல்லலை, வரலாம். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வருது, இபி ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு எந்த ஆஃபீஸ்க்கோ ஏன் போகிறது இல்லை? அது சரி. ஸோ இப்போ ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மனிதாபிமானமோ இல்லை அந்த சேவை மனப்பானையோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா நம்ம அவங்கள அந்த ஸ்பேஸில் இருக்க வைக்கணும். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா, அந்த இடத்துக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணுன்றதையும் வரும், அவங்களாலையும் அப்போ தான் இருக்க முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சேவை மனப்பானை இருக்குன்னா அவங்க நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வந்து இந்த மாதிரி அடி வாங்கினா என்ன பண்ணுவாங்க அவங்க? அது சரி. இப்போ எம்பிபிஎஸ் நீட் எழுதி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனநிலை சுத்தமாக இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு குறையை வந்து சொல்கிறாங்க. முன்னாடியில் 1980s டாக்டர்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மக்களுக்கு சேவை செய்யணும், கிராமப்புறங்களில் போய் நான் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாமுக்கு நிறைய அப்போ நீட் இல்லை, இன்னொன்று அவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. அவங்க பிஜி எடுக்கணுன்னா கூட பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் அதனால அவங்க இன்கேப்பபிள், அவங்க ரொம்ப கேப்பபிள். நாங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அப்படி ஈஸி, அதுதான் சொன்னேன், அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்தது, அந்த சேவை பண்ணக்கூடிய அந்த இடம், அந்த சூழல் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு சேவை பண்ண முடிஞ்சுது. அதனால இப்போ யாருமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த சூழல் அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி மனசு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது. படிச்சுட்டு கிராமப்புறங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு வந்து நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மறுக்கிறாங்க, வேலையை வேணான்ட்டு போகிறாங்கங்கிற குற்றச்சாட்டுலாம் இப்போ இருக்குது. அப்போது இந்த நீட்டு தேர்வு படித்து முடிச்சுட்டு வர்றவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறதுனால இது ஏற்படுதா? ஆனால் அது நம்ம எப்படி தப்புன்னு கூட சொல்ல முடியும்? அவங்களோட இதை அவங்க தானே பார்த்துக்கணும். அது சரி. அப்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வராத அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்கள பார்த்துக்கிட்டா தானே அவங்க இருப்பாங்க. அது சரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம போனோம்னா நமக்கு அங்கே வேறு எதுவும் பண்ணணும்னு தோணாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. ஓஹோ, சம்பளம் எல்லாமே. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூலிங் கொடுப்பாங்க, அகாமடேஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நல்ல சேலரி கொடுப்பாங்க, ஒர்க் ஹவர்ஸ் ப்ராப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே அப்படி இருக்கும்போது தானே நமக்கு அந்த பண்ணக்கூடிய சூழல் இருந்தால் தானே பண்ண முடியும். அது சரி, அது சரி. அப்படி இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படி இருந்தால் தான் நல்லவங்கன்னு புனிதத்துவம் படுத்துறது எப்படி அது கரெக்டாக இருக்கும்? இல்லை, ஏன்னா இப்போ வந்து மருத்துவத்துறை அப்படிங்கிறதே ஒரு புனிதமான ஒரு துறை. ஆமாம், புனிதமான துறை. நீங்கள் அதை புனிதமாக பார்த்தாதான் அதில் இருக்கிறவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். கரெக்டு தானே? இப்போ நம்ம கடவுளாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம், அதனால டாக்டர்ஸை கடவுளாக ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்ம ஒருத்தங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் நமக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். சொசைட்டி இப்போ ரொம்ப ப்ளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா டாக்டர்ஸ், ஒரு சில டாக்டர்ஸ் அவங்க தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, நான் அவங்கள சொல்லலை. மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ்க்கு நடக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தானே அவங்க அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. புரியுது. அது வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. கவர்மெண்ட் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணாதான் நம்ம மக்களுக்கு இப்போ ப்ரைவேட் ப்ராக்டிஸ், கவர்மெண்ட் தான் சர்வீஸ். சரிதான், இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. புரியுது. ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்போ நீங்கள் ஒரு இளம் டாக்டராக நீட்டு தேர்வில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நாலேஜுக்கு என்ன சொல்லுவீங்க? இம்மீடியட்டாக எதையும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய பாப்புலேஷன், இந்தியா வந்து ரொம்ப பெரிய பாப்புலேஷன். இம்மீடியட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், ஒரு கல்லாக தான் நம்ம எடுத்து வச்சு ஒரு பெரிய மலையோ இல்லை வீடோ கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லாக
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெபிலைசேஷனில் ஈக்குவலைசேஷன் ஆஃப் த எஜுகேஷன், எல்லாருக்கும் ஒரு சமமான எஜுகேஷன், ஒரே சிலபஸ், 1 நேஷன் 1 எக்ஸாம் ஓகே, 1 நேஷன் 1 சிலபஸ் இருந்தால் தான் 1 நேஷன் 1 எக்ஸாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இம்மிடியட்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வராங்க கவர்மெண்ட்னா மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரேடியாக எடுத்துகிட்டு வந்துட மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிவிஷனுக்கு இல்லை ஒரு 10 டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு அப்படி தான் அதை மல்டிப்ளை பண்ணிட்டு போவாங்க. மெடிக்கல் மீன் இப்போ ஹாஸ்பிட்டல்லே கூட ஹெச்டபிள்யூசி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 140 ஹெச்டபிள்யூசி இருந்தது, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 200 இருக்குது தமிழ்நாடு மொத்தமாக, 208 இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, இப்போவே அந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதை ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக நியாயமாக நேர்மையாக நடத்தணும். இதை நியாயமாக நேர்மையாக நடத்தணும்னா இந்த எக்ஸாம் செட் பண்ணுறாங்கல்ல ஒருத்தங்க, ஆமாம், அவங்கள ஹை செக்யூரிட்டியில் வைக்கணும். அவங்க எப்போ ஹை செக்யூரிட்டியில் இருப்பாங்க? அவங்களுக்கு வெளியே போய் கிளாஸ் எடுக்க தேவையில்லைன்ற ஒரு சூழ்நிலையை கவர்மெண்ட் உருவாக்கணும். அப்படி போய் அவங்க வெளியே கிளாஸ் எடுத்து இல்லை ஏதாவது லீக் ஆச்சுன்னா அப்போ அவங்க பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட தனியாக ஒரு குழு அமைச்சு 10 கோடி அவங்க அவதாரம், 10 ஆண்டு சிறைன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அபராதம் 10 கோடி அபராதம், 10 ஆண்டு சிறை. ஓகே, பட் ஆனால் அவங்க வெளியே போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும்ல. அது சரி. இஃப் ஐம் நாட் ராங், இது எனக்கு எவ்வளோ வரைக்கும் கரெக்ட் உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே வெளியே போய் கிளாஸஸும் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவங்களுக்கு வெளில போய் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேண்டாம். எனக்கு அது வேண்டவே வேண்டான்ற அளவுக்கு அவங்க சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தால் தானே அவங்க போக மாட்டாங்க. புரியுது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸாம் எழுதும்போது நடத்தும்போது அதில் இவ்வளோ பேரோட உயிர் சம்மந்தப்பட்டிருக்குன்ற போது அது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது பெட்டர், நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்துக்கு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.